ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கையில காசுக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. டூர் இட்டுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை. இங்கே வெயில தான் இருக்குது. சரி, ஒரு 3 நாள் ட்ரிப் போடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் கிளம்புறோம். ஓகேவா? ஃபுல்லா ஃபேமிலிக்கு ஒரு ஏசி வண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம். காலையில சுருளி ஃபால்ஸ்ல போய் பார்க்குறோம். நெக்ஸ்ட் தேக்கடி, நாளைக்கு நைட்டு 3 ஹால்ட். காலையில சுருளி ஃபால்ஸ் சந்திக்கலாம் வாங்க. வண்டி வந்துடுச்சு. எல்லாரும் கிளம்பியாச்சு. டாடா பை. வண்டி வந்துச்சு. நல்லபடியா போய் நல்லபடியா வரலாம் வாங்க. கிளம்பலாம். கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 1/2 hour நாங்க ஃபால்ஸ் ஆண்ட போயிடுவோம். கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நாங்கள் டீ சாப்பிட்டுட்டு சுருளி ஃபால்ஸுக்கு வந்தோம். சுருளி ஃபால்ஸில் வந்தாக்கா குடிக்கிற அளவு கூட தண்ணி இல்லை. காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஏமாற்றமாகி போச்சு. சரி, அங்கே பக்கத்தில் கிரேப்ஸ் தோட்டத்துக்கு போகிறோம். வாங்க, கிரேப்ஸ் தோட்டத்தை பார்க்கலாம். நம்ம ஊர் திராட்சை அருமையாக இருக்குது. பன்னீர் திராட்சை சூப்பராக இருக்குது பாருங்க. கம்பம் தேனி ஸ்பெஷல் பன்னீர் திராட்சை. இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் காலையில். ஃப்ரெஷ்ஷா அப்படியே பறிச்சு அப்படியே சேல்ஸ் பண்றாங்க. இங்க தேவைப்படுறவங்க வாங்குவாங்க. உலகத்தரமான இந்த கிரேப்ஸ் இதுதான். வேர்ல்டு ஃபுல்லா இந்த கிரேப்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்குது. இதனுடைய அருமை நமக்கு தான் தெரியல. இதுல இருக்கிற கொட்டை கூட மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப செம ஸ்வீட்டா இருக்குது. நாங்க ஒரு 2 kg வாங்கணும். ஆனா ரொம்ப விலை சீப்பு. 50 rupees தான் கேஜி. இப்போ குமுளியில் வந்து குமுளி தானது தேனியில் திராட்சை தோட்டத்தை காமிச்சிட்டு இப்போ இங்கே வந்துருக்கோம். ஸோ வந்து டோட்டல் ஆரியாஸில் சாப்பிட்ருக்கோம். எங்கே போனாலும் ஆரியாஸ் எங்களை விட மாட்டேங்க, நாங்களாக விட மாட்டேங்கிறோம். தோசை நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் 3 நம்ம மீட் பண்ணோம். கேரளாவில் பரோட்டா தான் ஃபேமஸு. பரோட்டா கல்லக்கறி வாங்கிக்கிறோம். நல்லா தான் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குமுளிலேருந்து மூணார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னி இது. அந்த ரோடில் ரொட்டேட் பண்ணி சும்மா விரட்டி எடுத்துச்சு. விரட்டி இடத்துல பசி எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஷாப்பில் ஒரு மேகி கடை தான் நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா சன்லைட் நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். பட் ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 degree தான் இருக்கும். அவ்வளோ சில்னஸாக இருக்குது. மேகி எடுத்து வாயில் வச்சிங்கன்னா அப்படியே பீஸ் ஆகுது. அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸு கூட போனாக்கா எவனா ஒருத்தன் 2 பேர் தான் குடிச்சிட்டு வாந்தி எடுப்பான். சரி நமக்கு ஒரே அன்ஈஸியாக இருக்கும். சரி ஃபேமிலி கூட வரலான்னு பார்த்தாக்கா மொத்த பேருமே வாந்தி எடுக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு டர்னுக்கும் ஒரு இடத்துல நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்டனுக்கு வந்திருக்கிறோம். 60 ரூபா டிக்கெட் வாங்குவோம். ரோஸ் கார்டன். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து என்னோட ஒய்ஃப் கூட நாங்கள் வந்திருந்தேன். திவ்யா. ஸோ அப்போ வந்து நான் வந்துட்டு இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவர் ஒன்று அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் திரும்ப இங்கே வரும்போது அதை வாங்கி தர முடியல. அதை ஞாபகம் வச்சு வாங்கி தராங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துனே இருக்கணும் போல சூப்பரா இருக்குது. கலர் 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 கலரா கண்கொள்ளா காட்சி. இது நல்லா கண்ணு குளிர்ச்சியா இதமா நல்லா அழகா சூப்பரா இருக்குது. இது இங்க வந்ததே மனசே குளிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இங்க வந்த உடனே டயர்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப அழகா இருக்குது. ஃப்ளவர் ஷோ எல்லா கலர்லயும் இருக்குது. இந்த டேரி பூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே கேர்ள்ஸுங்க லேடிஸ் எல்லாருமே ஃப்ளவர்ஸ் கூட தான் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அது ஏன்னா நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கு பாருங்க இந்த எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூமாங்க. இதுதான் டேரி ஃப்ளவர் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நேட்டிவ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு கலரில் மட்டும்தான் இருக்கும், லாவெண்டர் கலரில். பட் இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள். ஒயிட்டு, வயலட்டு, பிங்க்கு, ரெட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மூணார் இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு பறிக்க கூடாதான், இருந்தாலும் ஒரு 2 பறிச்சாச்சு. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. கிளைமேட் நல்லா சூப்பர் ஆயிடுச்சு. கிளைமேட் வாங்க ரசிப்போம். பிள்ளைங்க கூட இருக்கிறத விட பேரங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க கூட இருக்கும்போது நம்ம அப்பாவா இருந்தோம், பேரன் கூட இருக்கும்போது நம்மளும் அவங்க கூட குழந்தையாயிடுறோம். மூணார்ல லைவா சாக்லேட்ல செய்வாங்க. சாக்லேட் ஃபேக்டரிக்கு இட்டு வந்துருக்காங்க. இன்டர்னா உள்ள லைவா செய்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி என்ன செய்யறாங்கன்னு. மதியானம் பாத்தீங்கன்னாக்கா வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம் நாங்க. மதியானம் லஞ்சு வேற எதுவும் எங்கேயும் வெளியில தேடின்னு போக முடியல. நான் வீட்டுல இருந்திருந்தோம்னாக்கா வெரைட்டியா ஏதாவது செய்து ஸ்பெஷலா அசத்தி இருக்கலாம். சரி வெளியில வந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஏதோ நம்மளுக்கு ஏதோ சாப்பாடு கட்சி டைமுக்கு அவ்வளவுதான். அது சாப்பிட்டுட்டு இப்ப சாக்லேட் ஃபேக்டரிக்கு வந்துருது.
ஹாய் ஃப்ரெண்ட், ஒரு வழியா நாங்கம்மா மூணார் வந்து சேர்ந்துட்டோம். ஆன்லைன்ல தான் புக் பண்ண இந்த ரூமை. செமையா இருக்குது. எங்க ஃபேமிலி ஃபுல்லாக என்ஜாய் பண்றதுக்கு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா. பக்கவா இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு நல்ல இடம். 3 ரூமுக்கு சேர்ந்து செப்பரேட்டா ஒரு ஆரோ வாட்டர் கொடுத்துருக்காங்க. பக்கவா இருக்குது. வாங்க ரூமை பார்க்கலாம். பாருங்க, நீட் அண்ட் கிளீனா இருக்குது. நமக்கு தேவையான கெட்டில் சுத்தண்ணி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ், டம்ளர் எல்லாமே இருக்குது. ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் இருக்குதுன்னா அருமையான கபோர்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் பக்காவா இருக்குது. இந்த பாம்பு பண்ணில தேவசாரா காமிக்கிற மாதிரி பெரிய ஸ்கிரீன் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கு. செம்பியான கூலிங்க, நல்ல பால்கனி, நல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சூப்பரா இருக்கு. கிளைமேட் செம சூப்பரா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கோசமே இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்னு தோணுது. பார்ப்போம். டிவி, வைஃபை எல்லாம் இருக்குது. நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தான் டைம் தேவை. வாங்க என்ஜாய் பண்ணலாம். நைட்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெசார்ட் வந்துருக்குறோம். வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆன உடனே இப்போ நல்லா உடம்பு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ரெசார்ட் ரொம்ப பக்காவா சூப்பரா இருக்குது. அதனால இப்போ நம்ம டின்னர் கிளம்பி போகலான்னு இருக்கோம். இவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு எல்லாரும் கமெண்ட்ஸ்ல விஷஸ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டில்ஷன். தேங்க்யூ. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு. அங்க பாத்து தேங்க்யூ. இப்போ எல்லாரும் ஒரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ குளிச்சுட்டு வந்த உடனே டின்னர் கிளம்ப வேண்டியதான். டின்னர் என்னன்னு பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஃபேமிலியோட என்ஜாய் பண்றது ரொம்ப சந்தோஷம் தான். கடவுளுடைய அருள் இருந்தால் தான் நம்ம எல்லாமே வெளியே வர முடியும். நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணாக்கா இந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் பேரனுக்கு பர்த்டே. மூணார் வந்துருக்குறோம். இன்னைக்கு ட்ரீட்டு என் பொண்ணே கொடுக்குற சொல்லிட்டா. ஜாலி. மக்களே, நாங்கள் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம்னா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். மூணார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. பரோட்டா, சப்பாத்தி, மஷ்ரூம் நூடுல்ஸு, மஷ்ரூம் மசாலா பார்த்தீங்களா. இன்னைக்கு எல்லாமே வெஜிடேரியன்றதால மஷ்ரூம், பன்னீர் அது மாதிரி தான். இங்கே பாருங்க, மஷ்ரூம் கடாய். அப்புறம் வெஜ் பிரியாணி ஒன்று கேட்டோம். ஒரு மாதிரி லெமன் ரைஸ் மாதிரி வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பொழுது நல்லபடியாக போச்சு. இன்னைக்கு காலையில் எழுந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு டீ பிளான்ட் பார்க்கலான்னு வந்தோம். இதுதான் டீ பிளான்ட். இதை பறித்து தான் நம்ம ஊருக்கு டீ எல்லாம் அனுப்புகிறாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டீ இலை ப்ரூக் போன் இங்க இருந்தா வந்தது. அந்த கம்பெனில தான் நம்ம நிக்கிறோம் இப்போ. டாட்டாவா எல்லாம் ஒண்ணுதான். அவங்க லேபிள போட்டு அவங்க விற்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மார்னிங்கா இருக்குது. கிளைமேட் செம சூப்பரா இருக்குது. செலவு பண்ற காசுக்கு வர்த்து. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கிறோம். எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் இருக்குது. இது ஃபுல்லாவே அங்க பக்கத்துல இருக்கிற தேயிலை தோட்டத்துல இருந்து விற்கிறாங்க. பாத்தீங்கன்னாக்கா அவங்க கம்பெனி பேர் வந்து ரைப்பிள். டீ வந்து பல விதமா சாப்பிட்றாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விதம் தான். இங்க பாருங்க, கிளாசிக்கா டீ, மசாலா,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டீன்னு சொல்கிறாங்க, ப்ரீமியமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சில்வர், இது அருமையாக இருக்குது. மற்ற டீ எல்லாம் பாருங்க, எல்லாம் நல்லா இருக்கு. டீக்கு வந்து இவங்க கம்பெனியில் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து 3 buy get 1 free அது மாதிரி ஆஃபரில் கொடுக்குறாங்க. இதுவும் பாருங்க நல்லா இருக்கு. நம்ம எப்பவுமே ப்ளூ பாண்டு டாட்டா இதுமாதிரி வாங்கிக்கிட்டோம். இவங்க லோக்கல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. என்ன பைப்பில் பணத்தை எடுத்து போட்டு வரணும், வந்தோம்னாக்கா இதெல்லாம் எதையும் விலையை பார்க்க தேவையில்லை, நம்ம மட்டும் ஜாலியாக செலவு பண்ணலாம். இதெல்லாம் வந்து மூலிகை டீயா பாருங்க, இது ஜிஞ்சரா. நம்ம டீ தூள்ல ஒரு இஞ்சி நசுக்கி போட்டோம்னா அதுவே சூப்பரா தான் இருக்கும். இது ஜிஞ்சர் டீன்னு வேற தனியா வேற விற்கிறாங்க. சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. இருந்தாலும் ஃபுல் ஏசி இருக்கிறதால ஜாலியா அது உள்ள வந்தாக்கா. வாங்க பார்ப்போம், இன்னும் நிறைய இருக்குது. டீ மட்டும் இல்லாம காஃபியும் இருக்குது அவங்களுக்கு. அவங்க லிட்டில் காஃபி வந்து பியூர் காஃபி சொல்றாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தான் பியூர் காஃபி, ஃபில்டர் காஃபி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் சொல்லிட்டு வாங்கும்போது ஆசையாக தான் இருக்குது. சரி வந்து வாங்கி வைப்போம். என்னதான் இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு டீ குடிச்சாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா சூப்பரா இருக்குது கேரளா டீ. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இந்த டீ ஃபார்ம் எல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ கூட்டு போயிருக்கோம், ஸ்பைஸ் கார்டன். அது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைசஸ் இருக்கும், அது இதுன்னு நிறைய போறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜீப் ரைடு தான் பெரிய ரைடு. நாங்க வந்ததுல இருந்து ஆமா இல்ல இறங்கணுமா, அதான் நடத்தி கூட்டு வந்துருக்கலாமே. இங்க பாத்து நம்ம அப்படியே குடிப்போம். உண்மையுமே இறங்குறாங்க, இன்னும் நிறைய இடம் இருக்குப்பா. கொஞ்சம் இறங்கி பார்க்கணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2. இப்போ வந்து நாங்கள் காந்தலூருக்கு வந்திருக்கிறோம். இந்த ரெசார்ட் தான் தங்கியிருக்கிறோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க காலையில். அண்ட் தென் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 டிகிரி தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க. இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது, ஒரு ஃபயர் கேம்ப் இருக்குது, டிஜே இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. இருந்தாலும் கிளைமேட்டை பார்த்துட்டு இந்த ரெசார்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்க நல்லா அருமையா இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பூங்கா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபேமிலிக்கு 3 ரூம் போட்டிருக்கோம். ரூம் பார்க்கலாம் வாங்க. சூப்பரா இருக்குது ரூம் பாருங்க. ஏற்கனவே பாருங்க ஒருத்தர் வந்து ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ரெஸ்டாரண்ட்ல ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு வந்து படுத்துருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காந்தலூர்ல எங்க மாமா ஒரு அருமையான ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. சும்மா குழுகுலுன்னு இருக்கு. மூணாறு விட இன்னும் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. ஒரு டிவி ஆன் பண்ணிட்டேன், மேட்ச் பார்க்க போறேன். வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஃபயர் கேம்ப் போட போறோம், டிஜே வர போகுது, டான்ஸ் ஆட போறோம். இன்னைக்கு ஒரே சந்தோஷமா, எல்லாம் சந்தோஷமா? ஹாப்பி. ஓகே. கிளைமேட் எல்லாருக்கும் எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? தில்ஷன், கிளைமேட்லாம் எப்படி இருக்கு? ஒரே கூர்ந்து இங்க இப்ப 12 டிகிரியா? இப்ப ஸ்வெட்டர் எடுத்து வர போறேன். மூணார்ல இருந்ததை விட காதல் ஓகே. எனக்கு கிளைமேட்லாம் நல்லா நல்லாதானே இருக்கு. ரூம்லாம் செம சூப்பரா போட்டிருக்காங்க. கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு இங்க காந்தலூர்ல. இங்க வந்து நல்லா அனுபவிக்கலாம். இங்க
சூப்பரா இருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் கண்டிப்பா. நம்ம இங்க வந்ததுல மன நிம்மதியாவும் இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ரொம்ப சூப்பரா ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது, பாக்கிறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்குது. எல்லா ரூமும் நல்லா சூப்பரா இருக்குது. கிளைமேட் பாத்தீங்கன்னா மூணார்ல இருந்ததை விட இங்க ரொம்ப சூப்பரா சில்லுன்னு நல்லா கூலிங்கா இருக்குதுங்க. காசு பணம் சம்பாதிக்கிறது முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ட்ரிப் வந்து போறது ரொம்ப மனசு ரிலாக்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு ஒர்க் பண்றதுக்கு, பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா மனசுக்கு நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இந்த ட்ரிப்பை குடும்பத்தோட போய் வர்றதுக்கு அமைச்சு கொடுத்தது கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருந்ததுனாக்கா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாய், நாங்கள் வந்து ரூமில் செக்இன் ஆகிட்டோம். செம்மையான கிளைமேட், நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டின்னருக்கு வந்து இங்கே லிமிட்டட் மெனுஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகாக கல் தோசையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக எங்களுக்காக வந்து சூப்பரான ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தாங்க. தென் ஒரு சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நாங்கள் எங்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தோசை இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி, ஒரு ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ஒரு எக் ரைஸ் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நாங்கள் ஆம்லேட்ஸ், ஒரு சிக்கன் 65 இதெல்லாம் கேட்டிருக்கோம். ரெடி ஆகிட்டே இருக்கு. கிளைமேட்டுக்கு வந்து சரியான சாப்பாடு, சரியான ஜமாய் தான். நான் சொன்ன மாதிரி தோசைக்கு சிக்கன் கிரேவி இப்போ ஸ்பெஷலாக எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட ஹாஃப் பாயில் கேட்டோம், வந்திருக்கு. ஆம்லேட் சூப்பராக போட்டிருக்காங்க. 65 மட்டும் இன்னும் வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 3 காலையில் உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் வைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஜீப் சஃபாரின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ ரேட்டு போகலாம் தெரியல, ஆனால் வந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஜீப் சஃபாரி கிளம்புறோம். ஒரு டீ கொடுத்துருக்காங்க. சேஸ். நீ டிஃபன் பாத்தீங்கன்னாக்கா பிரெட் ஆம்லேட், ஒரு டீ கொடுத்துருக்காங்க. டீ நல்லா சூப்பரா இருக்குது. இன்னைக்கு காலை டிஃபன் அதுதான். இப்போ ஜீப் சவாரி கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுதான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ ஜீப் சவாரி போயிட்டு அங்கே ஏதோ ஃபால்ஸ் இருக்குதுன்னாங்க, அதை குளிக்க போகிறோம். அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். இந்த முயல்லாம் எப்படி இருக்கு? ஏய், விரல்லாம் விடக்கூடாது, கடிச்சிரும். அது கடிச்சிரும்டா. அது ஜீப் சஃபாரிக்கு இப்போ ஜீப் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஜீப்ல ஏறி இன்னைக்கு ஃபுல்லா ஜீப் தான் ரைடு பண்ண போறோம். இங்க வண்டிலாம் போவாதான், நம்ம வண்டி எடுத்து ஓரம் விட்டாச்சு. வந்துச்சு ஜீப். நாங்கள் கிளம்பிட்டோம். ஜீப் சஃபாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கிளம்பிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம். நம்ம நல்லா சூப்பரா இருக்குது. நல்லா நிறைய தண்ணி வருது. அதில் எல்லாரும் இப்போ குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ நானும் போயிட்டு குளிக்க போறேன். நில்சன் ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? இங்க வந்தீங்கன்னாக்கா இங்க எதுவுமே கூட்டமே கிடையாது. ஆனா ஜாலியா இருக்குது. கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. தண்ணியில நம்ம வந்து எவ்வளவுனா விளையாடலாம். இங்க வந்து யாரும் தெரிஞ்சதுக்கோ போறதுக்கோ எதுவுமே கிடையாது. சூப்பர். எங்களை பாரு, ஆமா பாரு, போட்டோ பாரு. இங்க பாரு, ஜாலியா இருக்கா?
வீடியோ எடுத்துங்க சார், போட்டோ கொஞ்சம் நிப்பாட்டுவேன். ஹாய் டாமி. தில்ஷன் இங்க. தில்ஷன் இங்க. ஹாய் டாமி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜாகிரி ஃபார்முக்கு வந்துக்கிறோம். சர்க்கரையில் சாப்பிட்றத விட வெள்ளத்தில் சாப்பிட்றது நல்லதுன்றாங்க. இங்கே கேரளா ஃபுல்லாகவே வெள்ளம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு மானியம் மாதிரி கொடுத்து இங்கே ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்கிறாங்க. பாருங்க, இது கேரளா கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக திண்டுக்கலுக்கு வந்து மணப்பாறை வந்துருக்கிறோம். இங்கே முறுக்கு நல்லா ஃபேமஸ் சொன்னாங்க. சரி, அதை பார்க்கலாம் சொல்லிட்டு இறங்கணும். வகை வகையாக முறுக்கு இருக்குது, நீங்களே பாருங்க. இது முறுக்கு கோசம் ஒரு பேர் பெற்ற ஊர் இது மணப்பாறை. எல்லா முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக காலையில் ஊருக்கு தான் போகணும். நைட்டு எப்படி 12-1 ஆகிடும் போய் சேர்றதுக்கு. இந்த டூர் நல்லா ஜம்முன்னு இருந்தது. இந்த கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி 11 ஆயிடுச்சு. உளுந்தூர்பேட்டை வந்துருக்குறோம். இதுதான் லாஸ்ட்டு. சரி, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ரத்னபவன் நம்மளுடைய ஃபேமஸ் வந்துருக்குது. லைட்டாக நம்மளுடைய டின்னரை முடிச்சுட்டு பாண்டிச்சேரி போயிடலாம். லாஸ்ட் அதான். இந்த டூர் நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். Soft strums of the warm acoustic guitar blend with the gentle sound of